திருச்சியில் செவிலியர் மாணவி உயிரிழந்ததற்கு தரமற்ற மருந்தே காரணம் என்று ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். ஆய்வறிக்கையில என்ன தகவல்கள் வெளியாகியிருக்கிறது, முழு விவரங்கள்? திருச்சி செவிலியர் மாணவி தவறான சிகிச்சையால உயிரிழந்ததாக கூறி சக மாணவிகள் மற்றும் உறவினர்கள் போராட்டத்துல ஈடுபட்ட விவகாரம் என்பது தமிழகம் முழுவதுமே பேசுபொருளாக மாறி இருந்தது. குறிப்பா மூக்குவலிக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு முற்பட்ட போது அதிகப்படியான மயக்க மருந்து அனஸ்தீசியா கொடுக்கப்பட்டதே மரணத்திற்கு காரணம் என சக மாணவர்களும் பெற்றோர்களும் குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தாங்க. இது தொடர்பாக சுகாதாரத்துறை தரப்புல வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அந்த விசாரணை அறிக்கையுடைய முதற்கட்ட தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில திருச்சி செவிலியர் மாணவி உயிரிழந்த விவகாரத்துல தரமற்ற மருந்தே உயிரிழப்புக்கு காரணம் என ஆய்வறிக்கையில தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெக்ஸாமெத்தசின் என்று சொல்லப்படக்கூடிய குறிப்பிட்ட பேட்ச் மருந்தை சோதனைக்கு உட்படுத்த உத்தரவிடப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. அரசு மருத்துவமனையில யாரும் இந்த மருந்தை பயன்படுத்த வேண்டாம் எனவும் தற்போது மருத்துவர்களுக்கு இந்த வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தரமற்ற மருந்துதான் காரணம் என ஆய்வறிக்கையில தகவல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மருந்து தயாரிப்பு நிறுவனம் மற்றும் அதனுடைய பேட்ச் விவகாரம் தொடர்பாக விரைவில் ஆய்வுக்கு உட்படுத்த தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில விசாரணை குழு அமைக்கப்பட்டிருந்தது. அதுல காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவர் பாரதி மோகன், மயக்கவியல் மருத்துவர் சண்முக சுந்தரம் மற்றும் மருத்துவர் ஜெயபிரகாஷ் அடங்கிய குழுவினர் இது தொடர்பாக விசாரணையை நடத்தியிருந்தாங்க. இந்த விசாரணையில அறுவை சிகிச்சையின் போது செவிலியர் உயிரிழந்ததற்கு டெக்ஸாமெத்தசோன் என்ற தரமற்ற மருந்து பயன்படுத்தப்பட்டதே காரணம் என தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் குறிப்பிட்ட இந்த பேட்ச் மருந்துகள் நிறுத்தப்பட்டு ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வகை மருந்து எதற்காக பயன்படுத்தப்படும் என்றால் கடுமையான மூட்டு வலி, ஆஸ்துமா, தீவிர ஒவ்வாமை மற்றும் சரும பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய மருந்தாக இந்த டெக்ஸாமெத்தசோன் என்பது பார்க்கப்படுகிறது. ஸ்டெராய்டு வகையைச் சேர்ந்த இந்த மருந்து நீண்ட நாட்கள் பயன்படுத்தினால் உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பண்புகளை கொண்டவையாக இருக்கிறது. இருந்தபோது மாணவி உடனடியாக உயிரிழந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வகை மருந்து தரமற்ற முறையில தயாரிக்கப்பட்டதே காரணம் என முதற்கட்ட ஆய்வு முடிவுகள்ல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மருந்தை கைப்பற்றி ஆய்வகத்திற்கு அனுப்பி தீவிர சோதனை மேற்கொள்வதற்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.